அன்பார்ந்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, அடியனுடைய வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளவும். சென்ற முறை நம்ம சந்திக்கும் பொழுது நமக்கு காலை சிற்றுண்டி வழங்கினார் மகாபெரிவா. ஞாபகம் இருக்கா? உப்புமா, இட்டலி, ஆப்பம் மூன்றும் வழங்கினார். இந்த முறை நமக்கு ஒரு கதை சொல்லுகிறார். எப்பவும் முதல்ல ஒரு மிட்டாயை கொடுத்துட்டு அப்புறமா அறிவுரை சொல்வது மகான்களுடைய வழக்கம். உணவும் உள்ளமும். நம்ம உண்ணக்கூடிய உணவு அதனுடைய தன்மை நம்மை எப்படி பாதிக்கிறது என்று சொல்லுகிறார். உணவையும் சாத்விக உணவு, ராஜசிகமான உணவு, தமோ குணம் கொடுக்கக்கூடிய உணவு என்று பிரிக்கக்கூடிய அந்த வகைக்கு போல இன்னும் அதை விட முக்கியமான, அதை விட மேலான ஒன்றை சொல்லுகிறார். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானா கதை சொல்றார். சரி, அடிக்கடி அந்த ராஜாவுக்கு சென்று போதனை செய்வாராம் ஒரு குரு. எல்லா ராஜாக்கும் குருமார்கள் உண்டு அந்த நாள்ல. இந்த குரு எங்க இருக்கிறவர்? அவர் இங்கே வெளியூர்ல இருக்கிறவர். வெளியிலனா அந்த நகருக்கு வெளியே வெளிப்புறத்தில் வசிப்பவர். அவர் அவ்வப்பொழுது அடிக்கடி அந்த அரசனிடம் சென்று அவனுக்கு வேண்டிய நல்ல அறிவுரைகளை வழங்கிவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு சென்று விடுவார். சரி, ஒரு முறை அந்த குரு அங்க வந்திருந்த பொழுது அந்த அரசனுக்கு இந்த பேச்சு சுவாரஸ்யம். எத்தனையோ ஐயப்பாடுகளை அவர் கேட்கிறார். அந்த சந்தேகங்களை எல்லாம் அந்த குரு தன்னுடைய விளக்கத்தாலே களைந்தெறிகிறார். நேரம் ஆயிடுத்து. எப்பவுமே கொஞ்ச நேரம் இருப்பார், பேசுவார், அறிவுரைகளை வழங்கிவிட்டு அந்த குரு திரும்பி விடுவார். இன்றைக்கு பார்த்தா நேரமாச்சு. அப்போ அந்த அரசன் சொல்கிறான், இங்கேயே நீங்க சாப்பிட்டுடுங்க, சாப்பிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா போங்க. இந்த மாதிரி நேரம் ஆயிடுச்சு இல்லையா, நீங்க வீட்டுக்கு போய் சாப்பிட நேரமாகும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆச்சாரத்தோட நல்ல சுத்தமான உணவை சமைச்சு போடுறேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி பண்ணி போட சொல்றேன். நான் தயவுசெய்து நீங்க அதை தட்டக்கூடாதுன்னாரான். குரு ஒரு நிமிஷம் தயங்குறார். ஏன்னா நம்ம சாதாரணமா போயிடுவோமே, ஒரு நாளும் கூட நம்ம இப்படி தங்கினது இல்லையே, இங்க இன்னைக்கு என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாரு. ரொம்ப வற்புறுத்துறாரு அரசர். இல்லை நீங்க அப்படி என்ன இது ஒரு உணவு, இதெல்லாம் நான் கொடுக்க நீங்க வாங்கி கூடாதா, ஏற்றுக்கொள்ள கூடாதான்ட்டு ரொம்ப அன்பா கேட்கும்போது சரிப்பா அப்படின்னு வர்றாராம். அப்ப சமயக்காரரை கூப்பிட்டு இவருக்கு நல்ல விதமா சமைச்சு போடணும்னு சொல்லி சாப்பிட்டுறாரு. சாப்பிட்டோன்னு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கங்க, அப்புறமா நீ புறப்பட்டு போலாம் அப்படின்னு படுத்துக்கிறார். அசதி. படுத்துக்கும் பொழுது ராஜா கொடுத்த அந்த அறையில் படுத்திருக்காரு. அங்க அந்த சுவர்ல ஆணில ஒரு அழகான முத்து மாலை தொங்க விடப்பட்டிருக்கு. அவருக்கு இந்த மாலையில ஆசை வந்துடுச்சு. யாருக்கு? இந்த குருவுக்கு. ஒரு அழகா இருக்கே இந்த மாலை அப்படின்னு. என்னடா நமக்கு இப்படி ஒரு ஆசை வருதேன்னு ஒரு தோணுது. ஆனாலும் அந்த ஆசை அதிகமாயிடுச்சு. யாருக்கும் தெரியாம அந்த மாலையை எடுத்துடுறாரு அந்த குரு. எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. எப்படி இருக்கு? நினைச்சே பார்க்க முடியல. நான் சொல்லும் போதே இப்படி இருக்கேன், அவர் சொல்லும் போது கேட்டவங்களுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த முத்து மாலையை எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு தன் வீட்டுக்கு திரும்பி போயிடுறாரு. சரி, காட்சி இடம் மாறுது. என்ன ஆகுறது இப்போ? அங்க வந்த பிறகு வயிற்று கோளாறு ஏற்படுகிறது அந்த குருவுக்கு. நிற்காத பேதி ஆகிறது. அந்த பேதி ஆகி எல்லாம் அந்த சாப்பிட்ட உணவெல்லாம் வெளியில போகிறது. வெளியில போனோடனே ஒரு ஆயாசம், கொஞ்சம் தண்ணி குடிக்கிறாரு. அப்போ அந்த குரு டக்குன்னு உணர்றாரு, என்ன காரியம் பண்ணிட்டேன் நானு? அங்க சாப்பிட்டேன், சரி, அந்த மாலையில ஆசைப்பட்டு இது வரைக்கும் நான் வாழ்க்கையில செய்யாத ஒரு தவறை செய்தேனே, திருடிட்டேனே, எனக்கு செஞ்சதே கிடையாது, இப்படி என் புத்தியில வந்ததே இல்லையே, என்ன எடுத்தது அப்படின்ட்டு உடனே அந்த மாலை எடுத்துட்டு உடனே ஓடுறாரு அரண்மனைக்கு. போயிட்டு அரசனை பாக்குறாரு. என்ன சமாச்சாரம், நீங்க வந்துட்டீங்க, நீ என்ன முதல்ல எனக்கு தண்டனை வழங்கணும்னு கேட்கிறாரு. என்னாச்சு, நடந்தது சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இல்லப்பா, நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தேன், நேரம் ஆயிடுச்சு, நீ சாப்பிடுன்னு சொன்ன, சாப்பிடாம நீங்க போகக்கூடாதுன்னு. சரின்னு சாப்பிட்டேன். சாப்பிட்ட உடனே பார்த்தேன் எதிர இந்த மாலை இருந்தது, இதை திருடிட்டு போயிட்டேன்ப்பா, நான் உங்கள்கிட்ட சொல்லாம எடுத்துட்டு போயிட்டேன். எப்படி எனக்கு புத்தி அப்படி போச்சோன்னு தெரியல, அது நான் உணரவே இல்லை. அங்க போய் எனக்கு நிக்காம பேதியாச்சுப்பா, கடுமையான வயிற்று போக்கு. அதுக்கு ஆனப்புறம் தான் நான் உணர்ந்தேன், ஐயோ இப்படி ஒரு தவறு செய்துட்டோமே அப்படின்ட்டு. அதை எடுத்துட்டு திரும்ப
உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்தேன். கொடுத்துட்டு போகிறது இல்லை, இது தவறு, நான் திருடிட்டேன்ப்பா. நீ அரசன்ற முறையில் எனக்கு நீ தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அரசன் சொல்கிறதா இவர் இங்கிலீஷில் சொல்கிறார். பெரியவா இல்லை மோட்டிவ் என்னன்னு பார்க்கணும், சர்க்கம்ஸ்டன்சஸ் என்னன்னு பார்க்கணும். அதை பார்க்காம அதை ஆராய்ச்சி பண்ணாம தண்டனை வழங்க முடியாது. என்ன அழகாக சொல்ற பாருங்க, மோட்டிவ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ். unless you look into them you cannot punish somebody. ஆனால் நம்ம விசாரிப்போம் அப்படின்ட்டு சமையக்காரர் கூப்பிடுறாரு. என்ன ஆச்சியா, நீ என்ன சமையல் பண்ண? அவருக்கு பேதி ஆயிடுச்சு, அவருக்கு ஏதோ மனசுல சலனம் ஏற்பட்டிருக்கு, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டா, அப்போ சமையக்காரர் சொல்றாராம், இல்லை ஆக்சுவலா அரிசி களவு போயிடுது, ஒருத்தருடைய அரிசி. அவர் புகார் கொடுத்துருக்கார். அப்புறம் அந்த பறி கொடுத்தவர் வராதனால அந்த அரண்மனைக்கு அரிசி சேர்ந்து போச்சு. இப்போ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு. அந்த பறி கொடுத்தவர் திரும்ப கேட்கணும்ல. அரிசி கண்டுபிடிச்சிட்டாங்க, அரிசியை களவு போன அரிசி அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் யார் பறி கொடுத்தாங்களோ அவர் அதை கிளைம் பண்ணணும்ல, கிளைமண்ட் இல்லை. அந்த கிளைம் பண்ணவங்க வரலைன்னா அந்த களவு போன பொருள் அரண்மனைக்கு தான் போகும். அப்போ அந்த நீதி, அரச நீதி அப்படி சேர்ந்தது. இப்போ திருட்டு சொத்தை ராஜ தர்மப்படி ராஜா ஸ்வீகரித்தாலும் என்னாச்சு, அது மகானுடைய சாத்விக சந்நியாச தர்மத்துக்கு விரோதம். திருட்டு பொருளை சாப்பிடக்கூடாது. அவர் அந்த குரு சன்னியாசி, திருட்டு பொருளை சாப்பிடக்கூடாது. அவர் அறியாம சாப்பிட்டாலும் அவரை அஃபெக்ட் பண்ணி விட்டதுங்கிறார். பாருங்கய்யா, எவ்வளோ பிரச்சனை இருக்கு பாருங்க. இருந்தாலும் அவர் என்ன சொல்லிட்டாரு, நோ பனிஷ்மெண்ட் அப்படின்ட்டான். அரசர் கிடையாது, பனிஷ்மெண்ட் கிடையாது. ஏன்னா உங்க அறியாம நீங்க இந்த திருட்டு சொத்தை சாப்பிட்ருக்கீங்க, அதனால அந்த புத்தி அப்படி உங்களுக்கு இந்த மாலை எடுக்கணும் சொல்லிட்டு, அதனால உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. கடவுள் பேதியை தந்து அந்த குருவை காப்பாற்றினான். அரசன் நீதியை அறிந்து அவரை தண்டிக்காமல் விட்டான். ரொம்ப அழகான ஒரு கதையை எப்படி உதாரணமா சொல்லுகிறார் பாருங்க. இதுல அவர் கொடுக்கக்கூடிய அறிவுரை, நான் அவருடைய வார்த்தைகளே சொல்றேன். இதுல நாம கவனிக்க வேண்டியது என்னவென்றால், சாப்பாட்டோடு சம்பந்தப்பட்டவர்களின் குணதோஷங்கள் சாப்பிடுகிறவனை பாதிக்கின்றன என்பதே அப்படிங்கிறார். இதுக்குத்தான் அர்ப்பணித்து சாப்பிடுவதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு அப்படிங்கிற இந்த அருமையான பதிவு முகநூலில் இட்டிருக்கிற நண்பர் கிருஷ்ணராம் அவர்களுக்கு நன்றி சொல்வோம். எதற்காக இதை நம்ம சொல்லுகிறோம் என்றால், இன்றைக்கு நம்ம வெளியில சாப்பிடுவது என்பது ரொம்ப வழக்கமாகிவிட்டது, அது கௌரவமாகவும் ஆகிவிட்டது இல்லையா. பரான்னம் பிராண சங்கடம் என்பார்கள். வெளியில சாப்பிட்றத பிராண சங்கடம்னே நினைப்பார்கள் நம்முடைய பெரியவர்கள். இன்றைக்கு மாறிவிட்டது. உண்ணும் ஒவ்வொரு பருக்கையிலும் 1000 ரேகைகள். ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் உண்ணும் ஒவ்வொரு பருக்கையிலும் 1000 ரேகைகள். அதுல மண்ணில் விதைத்தவன் மனம் உண்டு, சுமந்து வந்தவன் குணம் உண்டு, பண்ணி வைப்பவர் பண்புண்டு, பக்கத்திருப்போர் நினைப்புண்டு. அதனால கண்முன், அவனுடைய கண்முன் வைத்து கைதொழுதே கவளம் தன்னை உருட்டிடுவீர் அப்படின்னு நம்ம சேர்க்கணும். அர்ப்பணிப்பு உணர்வோட சாப்பிடணும். அப்படியே சுவாரஸ்யமா ஒரு வெண்பா, ஒரு பழைய வெண்பாவை எடுத்து சொல்லுகிறார். காமாட்சி அம்மனுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெண்பா. கஞ்சி குடியாளே, கம்பஞ்சோறு உண்ணாளே, வெஞ்சினங்கள் என்றும் விரும்பாளே, நெஞ்சுதனில் 5 தலை அறவாருக்கு 6 தலை ஆவாளே, கஞ்சமுக காமாட்சி கான் அப்படின்னு. பார்த்தா நிந்தாஸ்துதி மாதிரி இருக்கிறது. இதுக்கு என்ன பொருள்? உண்மையான பொருள் கஞ்சி குடியாளேன்னா காஞ்சிபுரத்தில் குடியிருப்பவளே என்று பொருள். கம்பஞ்சோறு உண்ணாளே அப்படின்னா ஏகம்பன் என்றும் கம்பன் என்றும் சொல்லப்படுகின்ற ஏகாம்பரநாதனுக்கு நைவேத்தியமாகிறது பாருங்க, அந்த சோற்றை இவள் உண்ண மாட்டாள். காஞ்சி காமாட்சி அவளுக்கென்றே தயார் செய்கிற நைவேத்தியம்தான் அவள் உண்ணுவாளாம். அதனால கஞ்சி குடியாளே கம்பஞ்சோறு உண்ணாளே. புரிஞ்சுடுதா? வெஞ்சினங்கள் என்றும் வெஞ்சினம்னா சைட் டிஷ், வெஞ்சனம் வச்சுக்கிடுங்க அப்படிம்பாங்க. வெஞ்சினம்னா சைட் டிஷ். இங்க வெஞ்சினங்கள் என்றும் விரும்பாளே, தன்னை நாடி வரும் பக்தரிடம் சினமாக இருக்க மாட்டாள் காமாட்சி. வெஞ்சினங்கள் என்றும் விரும்பாளே, நெஞ்சுதனில் 5 தலை அறவாருக்கு. அறவார்னா யாரு? ஹரனான சிவனை சேர்ந்த அடியார்கள். அந்த 5 தலை அறவாருக்கு 6 தலை ஆவாளே. கஞ்சமுகம்னா தாமரை முகம்னு அர்த்தம். கஞ்சமுகம்னா தாமரை முகம் உள்ள காமாட்சியை கான் என்கிறது அந்த வெண்பா.
அந்த நிந்தாஸ்தத்தில் இருக்கக்கூடிய தத்துவம் என்ன என்பதை விளக்குகிறார். உணவை சம்பந்தமாக வைத்து எவ்வளவெல்லாம் சொல்கிறார் பாருங்கள். ஜாகிரதையா இருக்கணும். எதை உண்ணுகிறோம், எங்கே உண்ணுகிறோம், யாருடன் சேர்ந்து உண்ணுகிறோம், இதெல்லாம் நம்ம நினைவில் கொண்டு உண்ணுதல் நல்லது. அதுதான் நமக்கு நன்மை பயக்கும். என்னுடைய குருநாதர் சொல்வார், இஃப் வாட் கோஸ் டவுன் டசன்ட் கோ டவுன் இட் கம்ஸ் அப். போக வேண்டியது போல என்ன மேல போய் நம்ம பிராணனை வாங்கும். வாட் கோஸ் டவுன் இஃப் இட் டசன்ட் கோ டவுன் இட் கம்ஸ் அப் அப்படிங்கிறார். அப்ப நம்முடைய எண்ணத்திலேயே கோளாறு வரும். உண்ணும் உணவு நம்முடைய எண்ணத்தை பாதிக்கிறது என்பதற்காக இந்த அற்புதமான கதையையும் சொல்லி அழகான ஒரு பழம் பாடல் அந்த வெண்பாவையும் நமக்கு விளக்கி அருளி இருக்கிறார் பரமாச்சாரர். அவருக்கு நன்றி கூறி அவர் சொன்ன ஒரு மகா வாக்கியத்தை பார்ப்போம். என்ன அது? தினமும் பசுவுக்கு ஒரு பிடி புல் கொடுப்பது சிறந்த தர்மம் என சாஸ்திரம் கூறுகிறார். ரொம்ப அது பாருங்க, எப்பவுமே அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மாண்பு, ஒரு பண்பு என்னன்னா, நம்மால இயன்ற விஷயங்களை தான் சொல்லுவார், செய்ய சொல்லுவார். நீ தலை கீழே நில்லு, 4 நாளைக்கு பட்னி கிட, அதெல்லாம் சொல்ல மாட்டார். பட்னிலாம் அவர் தான் கிடப்பார், நமக்கு சாப்பாடு போட்டுருவாருங்க. அவர் என்ன சொல்றாரு? தினம் பசுவுக்கு ஒரு பிடி புல் கொடுக்க முடியாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முடியறது இல்லை நம்மால. ஒரு போன வாரம் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிருக்கும் போது குடும்பத்தோடு போனோம், எல்லாரும் சேர்ந்து போனோம். 2 பேரன், இப்பதான் பிறந்த அந்த பேத்தி, 4 மாச பேத்தி, எல்லாரும் சேர்ந்து போனோம். மகன்களோடும் மருமகள்களோடும் மனைவியோடும் போனோம். கண்கொள்ளா காட்சி. காலையில இந்த அபிஷேகத்தை கற்பகாம்பாளுக்கும் கபாலீஸ்வரருக்கும் 6 மணிக்கு அந்த பாலாபிஷேகத்தை நீங்கெல்லாம் பார்த்துக்கலாம். பாலாபிஷேகத்தில் தேகம் வெறும் பாட்டில் அடங்காது பாதாதி கேசம் சீலங்களே மாலையாகும் இது தெய்வங்களே வந்து கொண்டாடும் கோலம் என்று அங்கேயே நமக்கு பாடத் தோன்றுகிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு அல்ல. என்னுடைய 2வது பேரன் உள்ளதான் இருப்பான். என்ன பயலுக்கு 4 வயசு இருக்குமான்னு தெரியல, அவ்வளவுதான். அவன் ஒரு வேஷ்டியை கட்டிக்கிட்டு, பட்டு வேஷ்டி அவன் கட்டியிருக்காரு, ஒரு சட்டையை போட்டு வரார். பசுமாடு எங்க கேட்குறாங்க. அந்த பையன் மதுரையில் வளர்ந்த பையனாச்சே, நல்லா வளர்த்துருக்குறாங்க. பசுமாடு எங்கன்னு அங்கே இருக்குன்னு. அதுக்கு புல்லு கொடுக்கலாமா நம்ம? அப்படி அப்படி கம்பீரமா கேட்டான். அதுக்கு புல்லு கொடுப்பாமா நம்ம அப்படின்னா, கையெடுத்து கும்பிட்டானு, கட்டாயம் கொடுப்பான், வாடா தம்பின்ட்டு வாசல்ல போய் அருகம்புல்லும் அகத்திக்கீரையும் வாங்கி கொண்டு நாமே கொடுப்போமே அப்படின்னு. நீயே கொடுப்பா அப்படின்னு. அது நாமே கொடுப்போமேன்னா அவர் ராயல் வி அவரே கொடுப்பார். ஒரு இடமா இருந்து அந்த பசுவுக்கு அழகா அவனே கொஞ்சம் பயமே இல்லை அவனுக்கு, அதெல்லாம் ஊட்டி விட்டான். அப்போ இன்றைக்கு இந்த மகா வாக்கியத்தை சொல்லும் பொழுது அது அந்த மண் வாசனையில அப்படி வந்திருக்கு பாருங்க, மரபணுக்கள்ல ஊறி வந்திருக்கு. எதனால அது ஒரு பெரிய தர்மம்னு சாஸ்திரம் கூறுகிறது, அதைத்தான் அவர் ஏற்கனவே விளக்கி இருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, விலங்குகளில் சாத்வீக குணத்தினுடைய உச்சி பசு, தாவரங்களில் சாத்வீக குணத்தினுடைய உச்சி துளசி. பசுவும் தர்மமும் ஒன்று. நாம் போஷிப்பதால் நம்மை காக்கிறது தர்மம். அதுமாதிரி நாம் ஆதரிப்பதால் அமிழ்தினும் இனிய தன்னுடைய பாலை தந்து நம்மை காக்கிறது பசு. இதை எத்தனை முறை சொன்னாலும் சலிக்க கூடாதுங்க. திருப்பி நானும் சொல்லணும், நீங்களும் கேட்கணும், நீங்களும் நினைவு வச்சுக்கணும். மறக்கவே கூடாது பசுவுக்கு அவர் கொடுக்கக்கூடிய மரியாதை, பெரியவர் காட்டுகின்ற மரியாதை, தர்மத்திற்கு இணையான மரியாதை பசுவுக்கு அவர் காட்டுகிறார் இல்லையா? அப்போ சரி, அப்படிப்பட்ட பசுவுக்கு நம்ம ஒரு புல் கொடுக்குறோம். அவர் அதை கலோக்கியில இன்னும் சொல்லும் பில்லும்பாரு. பசுவுக்கு கொஞ்சம் பில்லு கொடுத்தா என்ன அப்படிம்பாரு. அதை கேட்கும்போது இன்னும் மதுரமா இருக்கும். அதை நம்ம கொடுத்தா நமக்கு என்ன ஆகுறதுங்க, அதை சொல்லுங்க அப்படின்னா, எளிய முறையில் நம்முடைய பாவங்களை கழுவிக்கொள்ள அதை விட சிறந்த வழி கிடையாது அப்படிங்கிறாரு. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? எத்தனையோ தவறுகள் நாம் செய்திருப்போம், தண்டனை எல்லாம் இருக்கட்டும். அந்த இம்பாக்ட் ஆஃப் கர்மா, if you want to lessen the impact of bad karma, the easiest way is to give grass to cow. இல்லையா? இனிமேல் தினந்தோறும் நாம ஒரு பிடி புல், யாவர்க்கும் பசுவுக்கோர் வாயுரை என திருமந்திரத்துல திருமூலர் சொன்னது போல நம்ம கொடுப்போம். பசுவுக்கு புல் கொடுப்போம், பாவங்களை கழுவுவோம், தர்மத்தை பராமரிப்போம், தர்மம் நம்மை காக்கும். அவருடைய தாழ் பணிந்து உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம்.